உலகில் வாழும் அன்பு நெஞ்சங்களுக்கு, இன்று நான் எனது மனதை தெளிவடையச் செய்த ஒரு உன்னதமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சைட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் லிங்குவிஸ்டிக்ஸ் ஸ்டாக் அனாலிசிஸ் விட்னஸ் கான்ஷியஸ்னஸ் கான்டென்ட் கிரியேஷன் தமிழ் நாடு பிரசிடென்சி எத்திக்கல் கரிக்குலம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட் டயட்ரி டிசிப்ளின் வேர்ட் ஸ்பெஷலிஸ்ட். இதற்கு நான் இன்று உங்கள் மனதை தெளிவடை செய்வதற்கான தலைப்பு என்னவென்றால், உயர்வான குணங்களா அல்லது உயர்வான நிலைகளா? அகத்தின் கண்ணாடியும் தகுதியும் பலவீனமும். பகுதி 1. தகுதிகளின் போலி அரண். இன்றைய மனிதன் தான் பெற்ற அறிவு, பட்டம், செல்வம், அதிகாரம் இவையெல்லாம் மிகவும் உயர்ந்தது என்று கருதுகிறான். இவையெல்லாம் என்னை எப்போதும் பாதுகாக்கும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்ற அசைக்க முடியாத மாயையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இத்தனை தகுதிகள் வெளியிலிருந்தும் அவனது அகம் இப்போது எப்படி இருக்கிறது? அவன் ஒரு அமைதியற்ற மனமாக, நிம்மதியற்ற அகத்தோடுதான் தன் அன்றாட வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறான். வெளியில் அத்தனை தகுதிகள் இருந்தும் அவனுக்குள் இருக்கும் இந்த ஓயாத அமைதியின்மையே அவன் தன் அறியாமை என்ற குப்பை தொட்டிக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான ஆகச்சிறந்த சான்றாகும். நட்சத்திரக்குறி இதை தாங்கள் எவரும் மறுக்க முடியாது. நட்சத்திரக்குறி பகுதி 2. மூடி மறைக்கப்படும் பலவீனங்கள். பலவீனம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது நம்மிடம் ஏற்கனவே உள்ள குணங்கள் தான் என்பதை எவரும் அறிவதில்லை. மனிதன் தன்னுள் இருக்கும் இத்தகைய பலவீனமான குணங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனித்து அழிக்க முற்படுவதில்லை. மாறாக, தான் பெற்ற அறிவு, பட்டம், செல்வம் ஆகியவற்றை கொண்டு அந்த பலவீனங்களை மூடி மறைக்க பார்க்கிறான். தவறுகளை சுட்டிக்காட்டும்போது மனிதன் ஏன் அவ்வளவு கோபப்படுகிறான் தெரியுமா? அவனது அகங்காரம் என்ற போலி பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் பலவீனத்தை, உண்மை என்ற ஒளி சுட்டெரிக்கும் போது அவனால் அதை தாங்க முடிவதில்லை. தன் தவறை ஏற்கும் பணிவு அவனிடத்தில் இல்லாததால் அவன் கோபத்தை ஆயுதமாக பயன்படுத்தி தப்பிக்க முயலுகிறான். இந்த தற்காப்பு மனநிலைதான் அவனது வீழ்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. நட்சத்திரக்குறி இந்த கருத்து உண்மை என்பதை கீழ்வரும் பதிவு, வரலாறு மூலம் அறிந்து கொள்வீர்கள். பகுதி 3. ஸ்ரீ ராமானுஜரின் நிகழ்வு காட்டும் குணத்தேர்ச்சி. வரலாற்றை திரும்பி பார்த்தால் அத்தனை தகுதிகளும் குவாலிஃபிகேஷன்ஸ் உன்னதமான ஆன்மீக தாகமும் பெற்றிருந்த ஸ்ரீ ராமானுஜரையே அவரது குரு 18 முறை நடக்க வைத்தார். அவரிடம் அறிவு இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது, ஆனால் குருவின் பார்வையில் அவரிடம் இன்னும் முழுமையாக கரைய வேண்டிய ஒன்று இருந்தது, அதுதான் பணிவு. ஸ்ரீராமானுஜரின் இடத்தில் அந்த ஒரு குணம் இல்லாத காரணத்தினால் அவர் அதுவரை அத்தனை தகுதிகள் பெற்றிருந்தும் அந்த உயர்வான நிலையை பெறுவதற்கான தகுதியை எட்ட முடியவில்லை. நான் தகுதியானவன் என்ற அந்த நுட்பமான அகங்காரம் அவரிடம் இருந்தவரை அவர் குருவின் பார்வையில் முழுமையாக தேர்ச்சி பெறவில்லை. 18வது முறை அவரிடமிருந்த அந்த அகங்காரத்தின் எச்சங்கள் முற்றிலும் கரைந்து, பணிவு என்ற வெறுமை நிலை உருவான போதுதான் அவரது மனம் அந்த உன்னதமான சொற்களை ஏற்கும் தகுதியை பெற்றது. நட்சத்திரக்குறி ஸ்ரீ ராமானுஜர் இறைவனுடைய முழு அன்பை பெற்றதற்கு பிரதான காரணம், அவர் தன்னிடம் உள்ள அகங்காரத்தை முழுமையாக நீக்கியதால் மட்டுமே சாத்தியமானது என்று அறியப்படுகிறது. நட்சத்திரக்குறி பகுதி 4. இறைவனின் தேர்ச்சி விதி. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பேரொளி போன்ற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. இறைவன் மனிதனை மேலோட்டமான தகுதிகளோடு நிறுத்திக் கொள்வதில்லை, அவன் நம்மை முழுமையாக தேர்ச்சி, கம்ப்ளீட் மாஸ்டரி பெற வேண்டும் என்றுதான் விரும்புகிறான். மனிதனுக்கு இந்த தேர்ச்சி பெறுவது மட்டும்தான் அவசியமானது. அவனிடத்தில் எத்தகைய தகுதிகள் இருந்தாலும் அங்கே நுட்பமான அகங்காரமும் பணிவற்ற தன்மையும் எஞ்சி இருந்துவிட்டால் அவன் அந்த பேரறிவின், இறைவனின் பார்வையில் அன்பை பெற தகுதி இல்லாதவனாகவே அறியப்படுகிறான். இத்தகைய உன்னதமான வரலாற்றையும், பலவீனம் என்பது நம் சொந்த குணமே என்ற சத்தியத்தின் தன்மையையும் தன் கண்முன்னால் பார்த்த பிறகும் ஒரு மனிதன் திருந்தவில்லை என்றால் அவன் இன்னும் கீழ்நிலைக்கு தான் செல்வான். உங்களது பட்டம், செல்வம், அதிகார
அதிகாரம் எதுவுமே உங்களை இந்த அமைதியற்ற தன்மையிலிருந்து பாதுகாக்கப் போவதில்லை. நீங்கள் இறைவனின் நேர்கோட்டு பாதையில் செல்லவில்லை என்பதை உங்களுள் ஊட்டிக்கொண்டிருக்கும் இந்த அமைதியற்ற மனமே ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி உறுதிப்படுத்துகிறது. நண்பர்களே, சிந்தியுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய.